எங்கடா முடிஞ்சிருக்கு? 6 பால் தானே முடிஞ்சிருக்கு. ஒரு ஓவருக்கு 6 பால் தான். இல்லடா, ஒரு ஓவருக்கு 10 பால். நான் அப்பீல ஊரியா? ஆமாண்டா, இப்ப ரூல்ஸ் எல்லாம் மாத்தியாச்சு. உனக்கு ஒண்ணு தெரியாது. ஆமா, இப்போ ஜாக்கி சான் வந்து ரூல்ஸ் எல்லாம் மாத்தியாச்சு. உங்களுக்கு தெரியாதா? ஏன் மைக்கேல் ஜாக்சன் மாத்திட்டான்னு சொல்ல. என்னடா இவ எதுக்கு அழுதுட்டு வரா? டேய், ஏன்னா என்னாச்சு? ஸ்கூல்ல ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நான் மேத்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன். அம்மா பார்த்தாங்கன்னா அடிப்பாங்க. கையெழுத்தும் போட மாட்டாங்க. குடி பார்க்கலாம். என்னடா இது? 100க்கு 1 2 முட்டைங்க. டீச்சரே ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுருப்பாங்க. ஐயோ, ஏண்டா பயப்படாத. உங்க அப்பா கையெழுத்து நான் போட்டு கொடுக்கறேன். எங்க அப்பா தான் அம்மா விட்டு ஓடிட்டாரு. அம்மா கையெழுத்து தானே? உங்க அம்மா கையெழுத்து. அக்கா எதுவும் ஆகாது இல்ல? நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் கூட எங்க அப்பா கையெழுத்து. ஐயோ டாடி, என்னமா பண்ற? ஒண்ணு இல்ல டாடி, கையெழுத்து. கையெழுத்தா? ஆமா டாடி, அடுத்த மாசம் ஸ்டெஃபிகிராஃப் கிட்ட ஆட்டோகிராஃப் அதுக்குதான். சில்லி கேர்ள். Jiggity chuck, cha cha.
டிகிரி வாங்கி என்னடா பண்ணுவே மச்சி தாவடிச்சா சிக்குமே 1000 பச்சி படிப்பில்லாம கஜனி போலே நடிப்பில்லாம ரஜினி போலே இங்கு நாமதான் சூப்பர் ஸ்டார் நம்ம ஏன்னு கேட்பதாரு படிச்சோரா கையில காட்டு பொண்ணு பார்த்தா ஏறு வீட்டு டிகிரி வாங்கி என்னடா பண்ணுவே மச்சி பிரிச்சாக்க சிவகாசிதா பெண்கள் சுகம் காட்டும் தென்காசிதா இளமையில் கூட்டமே தினசரி லட்சில இறங்குது ஏறுது பல்லவன் பஸ்ல இளமையில் கூட்டமே தினசரி லட்சில இறங்குது ஏறுது பல்லவன் பஸ்ல அன்னாட மாசப்பட்டு அம்மாடி சொல்லு விட்டு முன்னாடி பின்னாடி சொல்லாம அடிக்கடி இடி கேட்டா எட்டி நில்லு ரெண்டு கோட்டா வாங்கி கொள்ளு இதுதான்டா காதல் பாடம் இது கேண்டா பள்ளி கூடம் டிகிரி வாங்கி என்னடா பண்ணுவேன் மச்சி சுடிதார் ஜீன்ஸ் பேண்ட்ல வரும் மாறாவ நான் பாக்குறேன் ஆத்தாடி படு செக்ஸிதான் நெஞ்ச அரைக்கின்ற ஒரு மிக்சிதான் அமைச்சரி பொண்ணுடா அது ரொம்ப வம்புடா உதைப்பட படம்புல இருக்கணும் தெம்புடா அமைச்சரி பொண்ணுடா அது ரொம்ப வம்புடா உதைப்பட உடம்புல இருக்கணும் தெம்புடா நம்மாடு மக்கு கேசு வீணாச்சு அப்ப காசு செப்டம்பர் மார்ச் என்று எக்ஸாம்கள் இருக்குது விடு லப்பில் பண்ணு பாசு ஜோரா தண்ணி போடு ஒரு பேட்டா சாங்கு பாடு டிகிரி வாங்கி என்னடா பண்ணுவே மச்சி தாவடிச்சா சிக்குமே 1000 பச்சி படிப்பில்லாம கஜனி போல நடிப்பில்லாம ரஜினி போல இங்கு நாமதான் சூப்பர் ஸ்டார் நம்ம ஏன்னு கேட்பதாரு படிச்சோரா ஸ்டைல காட்டு பொண்ணு பார்த்தா ஏன்னு கொஞ்சம் டிகாஷன் கொடுப்பா. வயிறு பசிக்குது, ஒரு போண்டா தாங்கய்யா. காலங்காத்தால வந்து சேர்ந்தா பார் சாவுகிறாக்கி. போட. ஒரே ஒரு போண்டா பசிக்குதுயா. நான் ஒரு தடவை சொன்னா நீ கேட்க மாட்டியா? போட. ஐயா ஒன்னே ஒண்ணுயா. நாலு பேரு நாய் மாதிரி ஓட விட்டிய உன்ன மாதிரி திருடங்களால தான்டா இந்த சமுதாயமே கெட்டு போச்சு. தமிழ் மக்களே நல்லா கேட்டுங்க, எங்கனால சமுதாயம் கெட்டு போகுதான். 25 வருஷத்துக்கு முன்னால அந்த டீக்கடை பண்ணாட நாய் என் கையில ஒரு போண்டா வச்சு அமுக்கி இருந்தா இன்னைக்கு நான் திருடனா மாறுவனா? அன்னைக்கு திருட ஆரம்பிச்சவன் தான் இன்னைக்கு வரைக்கும் திருடிட்டே இருக்கேன். மக்களே இப்ப சொல்லுங்க,
சமுதாயத்தால திருடன் உருவாகிறானா இல்ல திருடனால சமுதாயம் கெட்டு போகுதா? திருநதும் இல்லாம தத்துவம் பேசுறியா? பரிச கொடு. இந்தாடா. பணம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரியா? 1.25 ரூபாய் சரியா இருக்குங்க. என்னது 1.25 ரூபாயா? ஆமாங்க, ஆதிபராசக்தி கோயிலுக்கு காணிக்க கட்டி வச்சிருந்தேன். ஏண்டா காணிக்கெல்லாம் பர்சல் தான் வைக்கணுமா? உன் வீட்டு கூரையில கட்டி வச்சுட்டு போகும்போது எடுத்துட்டு போக கூடாதா? பண்ணாட பரதேசி பையில 1.25 ரூபாய்க்கு என்ன பீட்டி உசாரேஞ்சுக்கு ஓட வச்சுட்டியாடா? எங்க போலீஸ் இது நியாயமா தர்மமா? நாட்டுல 1000 கோடி 500 கோடி திருடலாம் சேஃப்டியான இடத்துல வச்சுட்டு 1.25 ரூபாய் திருடினதுக்கு நாய் மாதிரி 4 தெருவு நானும் ஓடி பின்னால நீங்களும் ஓடியாந்து வாயில நுர தள்ளிருச்சு. 500 ரூபாய் சட்டையை வேற கிழிச்சு விட்டீங்க. இந்த மாதிரி பிச்சைக்கார நாய்களை எல்லாம் உள்ள தள்ளுங்க. ஏண்டா புடிச்சு கொடுத்து 5 பத்து வாங்குவாரு 1.25 ரூபாயா? ஒரு ஜென்டில்மேனே அவமானப்படுத்திட்டியாடா. நடரா ஸ்டேஷனுக்கு. அந்த பிச்சைக்காரங்கிட்டயாவது 1.25 ரூபாய் இருந்து இந்த பிச்சைக்காரங்கிட்ட பைசா கூட இல்ல. Certain metals like magnesium, copper, carbon, sulfur, etc. can be readily converted into their oxides either directly or by indirect methods. A weight quantity of the metal is converted into its oxide either directly or by an indirect method, and the mass of the oxide is determined. The difference in mass gives the mass of the oxygen that has combined with the non-mass of the metal. From this relationship, the mass of the metal that will combine with the தண்ணி பாம்பு காணாம போச்சு. லேப் லோகநாதன் தவற விட்டுட்டான். பாபா எங்க? நான் புடிங்க. பலே பாபா நான் புடிங்க. சொல்லுங்க சொல்லுங்க. எங்க பாபா? எங்க இருக்கு பாபா? ஐயோ லேப் லோகநாதனுடைய பாம்பு. ஐயோ டீச்சர் டீச்சர் அந்த பாம்பு வெளியில படிச்சு டீச்சர். அட சே விடுங்க. ஏன் டீச்சர்? என்ன டீச்சர் நீங்க சாதாரண தண்ணி பாம்புக்கே இப்படி பயந்துட்டீங்களே? காட்டுல எத்தனையோ மலைப்பாம்பெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் பார்த்து நீங்க தைரியமா இருக்க பழகிக்க வேணாவா? அடாடாடாடாடாடா. அங்கே தட்டு போறா பாரு. ஏய் பேக் லைட் ஒட்டி போயிட்டா. ஏய் உடனே புடி. மாட்டிட்டோம். நக்கலும் தான் நம்ம வண்டியை இஷ்டு போனா பாருவா. புடி விடாத. நீ ஓட்டுமாமே நான் சைடு பாத்துறேன். ஏண்டா நாயே, எதுக்கு பிஸ்கட்டே பாத்துட்டு இருக்கிற? உனக்கு தான் கொடுத்தால ஒரு பாக்கெட்டு. வரும்போது தின்ட்டேண்ணே, பாதி கொடுங்கண்ணே. டேய் இது என் எச்சிடா. உங்க எச்சி தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் எச்சி என்ன பழனி பஞ்சாமிரதமா? பிஸ்கட் வேணா கேட்டு தர நாயே. இந்தா அங்க பாரு, ஒயிட் பேண்ட் பின்னால வரிசை புடிச்சிட்டு இருக்கு. நைஸா போய் பிளேடு போடு. ஐயோ அடிச்சானே. ஐயோ அடிச்சானா? நான் இல்லைங்கோ. வக்கீலுக்கு படிச்சு இப்படி ஆயிட்டேன். கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஓ வக்கீலே, டிரைவர் எங்க? நான் தான் டிரைவர். டேய் நீயா? நீ எப்ப இருந்து ஆட்டோ ஓட்டுற? பாட்சா பார்த்ததுக்கு அப்புறம். பாட்சா பார்த்துட்டு ஆட்டோ ஓட்டுற? முத்து பார்த்து சாரட் ஓட்டுவியா? பார்த்த உடனே. சரி எடு, வண்டி எடு. அர்ஜென்ட் ஆர்டினரியா? நீ என்ன லாண்டரியா வச்சிருக்கிற? அர்ஜென்ட்க்கு எவ்வளவு, ஆர்டினரிக்கு எவ்வளவு? மீட்டருக்கு மேல 20 ரூபா அர்ஜென்ட், மீட்டர் கீழே 10 ரூபா ஆர்டினரி. வண்டி எடு. ஓகே பண்ணி உள்ள போ. அனிமல் சேர்த்துற கூட 5 ரூபா கொடுத்துரு. வண்டி எங்க போன சொல்லுங்க. லெஃப்ட். பிடிச்சுக்க லெஃப்ட். அப்புறம் எங்க போனோம்? ரைட். அடிக்கடி லெஃப்ட் ரைட் ஓடிச்சா வண்டி சர்வீஸ் தான் விடணும். குறுக்கு பேசாம போறதே. ரைட். மறுபடியும் ரைட்டா? ரைட். ஸ்டாப். ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். ஐயோ என்ன இது? அங்கிட்டு இங்கிட்டு சுத்த வச்சு கடைசியில புறப்பட்ட இடத்துக்கு கொண்டு விட்ட. உலக உருண்டை அப்படிங்கறத உனக்கு சுத்தி காட்டினேன். தேங்க்ஸ்ங்க. மீட்டருக்கு மேல எவ்வளவு கேட்ட? என்ன 20 ரூபா கேட்டேன். மீட்டர் பாரு. என்ன இங்க தானே இருக்க போகுது. என்ன சவுண்ட்? என் மீட்டர் காணோம். முதல்ல நீ மீட்டர் வச்சிருந்தியாடா? இங்க தாங்க இருந்துச்சு. தேடி பாருடா. ஐயோ தேடு. நல்லா தேடி பாத்து இருந்தா குடுக்குறேன். தேடு. என் மீட்டர் கொடுங்க.
என்னடா மச்சான் இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு பேக் லைட் தானடா போச்சு, ஹெட்லைட் போலல. இவன் வேற இங்க பாருடா. மடக்கு மடக்கு. நிறுத்து நிறுத்து. என்னடி விளையாடுறீங்க? நேத்து நீ பாட்டு வண்டி டிஸ் போயிட்ட, வண்டி பேக்ல உடைஞ்சிச்சு தெரியுமா? வாங்கடி, நம்ம கிட்டே ஷோ காட்டுறீங்களா நீங்க? இன்னும் என் மாமா இந்த வண்டிக்கு டியூவே கட்டி அதுக்குள்ள நான் இல்லைங்க. 9058 இந்த வண்டி தானடா? ஆமா இதான். ஏய் யார் அவ? என் ஃப்ரெண்டு ஐஷாலி. ஐஷாலியா? எந்த ஸ்கூல்? சென்ட் ஜான்ஸ். ஏய் கவனிச்சாடா, அதே யூனிஃபார்ம். அந்த வயசால இந்த குரூப்ல தான் இருக்கும். வாங்க சார் வாங்க, லாட்டரி வாங்குங்க. சுரண்டி பாருங்க சார், சுரண்டி பார்த்தா அதிர்ஷ்டம் தெரியும். வாங்க ஏன்டா விட்டுட்டு வந்தீங்க? குண்டு அனுஜா பிந்துகோ ஷர்மிலி லாட்ரிகள், அனுஜா பிந்துகோ ஷர்மிலி லாட்ரிகள். யார் பேருங்க சொல்லிக்கிறேன். குர்ரா எரிச்சா சொல்ல விட மாட்டியே. மைக் டெஸ்டிங் 1 2 3. வைசாலே 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 வைசாலே. மாமே சூப்பர் பம்பர் அது. மைக் அப்படி நீ வாடி வண்டி அடிச்சு போயிட்ட. ஏய் ஏய் என்ன மாமே சும்மா குறநூறுவா? Give respect and take respect. அப்படின்னா இப்போ இதுக்கு எவ்வளவு செலவாகும்? 2 கோடி ரூபாய் ஆகும். ஏய் லைட் உடைச்சதுக்கு பதில் சொல்லு. லட்சுமிடா அடப்படா, வைசாலிடா நம்ம வைசு. ஒன்ன நினைச்சு உள்ளம் உருகுதடி. ரெக்க முளைச்சு எண்ணம் பறக்குதடி. முத்திருக்க நடு ராத்திரி குளிக்கும் வயசு தத்தளிச்சு ஒரு மாதிரி சுத்தும் இந்த மனசு. கிட்ட வந்து மெதுவா மனசு
நீராட கண்டதுண்டு நேத்து சொல்லாமலே தேனை மெல்ல எடுப்பே அம்மாடிய ஆசை தீரும் நாள் இதுதான். எனக்கு ஒண்ணுமே புரியலையா? மேடம் மேடம் இப்படிதான். என்னடா மச்சான், நாயுடு ஹால்ல இருக்க வேண்டியதெல்லாம் நம்ம ரூம்ல தொங்கிட்டு இருக்க. என்னடா இந்த கன்றாவில்லாம்? டேய், எனக்கு இந்த ஸ்கர்ட்டை பிடிச்சிருக்கு. அந்த ஸ்கர்ட்டுக்குள்ள இருக்கிற உடம்ப பிடிச்சிருக்கு. அந்த உடம்புக்குள்ள இருக்கிற மனசை பிடிச்சிருக்கு. ஓஹோ, மனசு இருக்க வேண்டிய இடத்துல மேல சட்டையை காணுமாப்பா? இப்படியா திறந்த மணியா இருக்கும்? இப்ப பாத்தியா என் மனசுல இருக்கா? ஏஞ்சிது போ, முத்திடுச்சு உனக்கு பைத்தியம், முத்திடுச்சு. பிறந்தேனம்மா பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய கூட்டம் இருக்கும் போது இந்த கருவேப்பையில வர சொன்னா வர மாட்டானே. ஆயுத பிச்சையிலே பிறந்தேனம்மா. ஐயா ஐயா, காலம் கத்தால இவனுக்கு தொல்லை பெரும் தொல்லப்பா. ஆபீஸ் போற நேரத்துல டென்ஷன் டென்ஷன் தொலைஞ்சு போ. டேய், இந்த தேஞ்சு போன 10 காசை போடுறதுக்கு 5 நிமிஷம் தம் கட்டி பேசுற, ஏகப்பட்ட சலுப்பு சலிச்சுக்கிற. இந்த மூஞ்சிய பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? கண்ணு இல்லாதவனடா, அதுவும் 4 பேரு, 4 2 8 கண்ணு. உலகத்துல கண்ணோட மதிப்பு தெரியுமாடா உனக்கு? ஆபீஸ் சொன்ன எந்த ஆபீஸ்ரா? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ங்க. அங்கதான் நீ வேலை பாக்குறியா? இல்லீங்க, வேலைக்கு 15 பல வருஷம் ஆச்சுங்க, இன்னும் வேலை கிடைக்கலீங்க. அதனாலதான் ரெனிவல் பண்ணலான்னு போறேன்.
இனிமே வேலை கிடைச்சு நீ என்ன பண்ண போற? ரிட்டையர்ட் ஆக வேண்டிய வயசுல ரினிவல் கலையறியா? வேலைதான் கிடைக்கல, அதுக்கு எதுக்கு டை தொங்குது? அவரா அவரா இடுப்புல கட்டுறா. கட்டிடுங்க. இந்த 10 காசு தவிர உன் பாக்கெட்ல வேற காசு இல்ல இல்லைங்க. அப்புறம் எதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற? வித்து வீட்டுல போறதுக்கு கவர்மெண்ட் லாஸ் பண்ண பாக்குற? போடா போடா. ஐயா வெயிட், I take it. 20 ரூபா போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது 20 ரூபாய்னு உனக்கு எப்படி தெரியும்? அது 5 பத்துனா தடவை பார்த்து சொல்லிடுவோம். ஓ கெஸ். நீங்க எந்த பக்கம் போகணும்? சார் ஆப்போசிட்ல போகணும். ரோடு கிராஸ் பண்ண ரொம்ப சிரமமா இருக்கு, கொஞ்சம் விட்டுறீங்களா? ஹெல்ப் தானே, நான் பண்றேன். வாங்க. ஐயோ பாவம். ஹலோ, ஃபைர்மேன் பிளைண்டா? ஓ சூப்பர் ஃபிகர். இவன் நம்மள டச் பண்ண எப்படி இருக்கு? எஸ், 5 blind man army. You not. நான் வேணா ரோட் கிராஸ் பண்ணி விடட்டுமா? Thank you. No touch. Come. வாங்க. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் முகம் தெரிகிறது. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும். மச்சி, இதுதான் சரியான நேரம். இந்த பொக்கையை கொடு, எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாரு. Thank you. என்ன லவ் பண்றீங்களா சார்? அறிவில்ல உனக்கு? பைக்ல வந்தா பெரிய ரொமான்ஸ் ஹீரோ நினைப்பா? என்ன தைரியம் இருந்தா நேத்திக்கு எங்க வீட்டுக்கு வந்து ஸ்கர்ட் எடுத்துட்டு போயிருப்ப. ஆர் யூ செமி சைக்கோ? பைத்தியக்காரனா நீ? பொம்பளைங்க வாசனை மோப்பம் பிடிக்கிறத விட்டுட்டு படிப்பு வாசனை தேடிக்கும். அதான் பின்னாடி கஞ்சி ஊத்தம். இந்த பொண்ணு இந்த வழியா தானே வருவா? இன்னும் காணுமே. வர்றா வர்றா. மேடம். ஹலோ, நான் வரது எப்படி கண்டுபிடிச்சீங்க? இது உங்க சென்ட் வாடகை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப புத்திசாலி. வாடகை பிடிக்கிறதுக்கு புத்திசாலித்தனம் தேவையில்லைங்க, மூக்கு தாங்க வேணும். உங்க கூட இந்த மத்த பிளைண்ட்மேன்லாம் எங்க? அந்த நாய்கள் எங்க தெரு தெருவா பொறுக்கிட்டு இருக்குது. நீங்க அவங்கள கேக்குறீங்க, என்ன கேளுங்க. அப்ப நீங்களும் வெயிட் பண்றீங்க? காலையில இருந்து வெயிட் பண்றேன் மேடம். ஒரு நாய் ரோட கிராஸ் பண்ணி விட மாட்டேங்குது. நான் வேணா உங்களை ரோட் கிராஸ் பண்ணி வர்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நீங்க கூட ஹோட்டலுக்கு வந்து ஏதாவது சாப்பிடணும். Thank you. நீங்க சொல்லும்போது நான் சாப்பிடாம இருக்க முடியுமா? கை எங்க இருக்கு? இங்க இங்க. வாங்க. இதான் கையா? அப்படியே பிடிச்சு கொண்டு வாங்க. வாங்க வாங்க. ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல. போணும் இந்த பக்கம் வாங்க. மெதுவா. ஐயோ இந்த பக்கம் வாங்க. எப்படி உட்காருங்க. ஓகே. ஹாய் ஷீலா. ஹாய். யாரு கூல் ட்ரிங்க்ஸ்? செல்லிங் ப்ராப்பர்ட்டி. How much? 4,000. No. Only 2,000. Okay, no problem. Thank you. Oh, cool drinks. No. இது இல்ல. இந்தாங்க, இங்க இருக்கு. மேடம், என்ன அவங்க கிட்ட தனியா குச்சி குச்சின்னு பேசுனீங்க? அது பர்சனல் மேட்டர் டார்லிங். எக்ஸ்கியூஸ் மீ. எங்க எந்திரிக்கிறீங்க மேடம்? பாத்ரூம் போயிட்டு வரேன் டார்லிங். ஏய், எங்க எந்திரிக்கிற? உட்கார். நானும் பாத்ரூம் போயிட்டு வரேன் சார். நீ எங்களை கேட்காம எதுக்கும் போக கூடாது. எதுக்கு நான் உன்னை கேட்டு போகணும்?
உன்னைய எங்க கிட்ட 2000 ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டான். என்னது என்ன வித்துட்டாளா? எதுக்கு? உன்ன மாதிரி ஊனமுற்றவங்களை விலைக்கு வாங்கிட்டு போயிட்டு நாங்க பாம்பேல பிச்சை எடுக்க வைப்போம். என்னது பிச்சை எடுக்க வைப்பீங்களா? அடி பாவி, கையை தடவியே கவுத்துட்டாளே. நான் குருடா இல்லைங்கண்ணா, 2 கண்ணு நல்லா தெரியுங்கண்ணா. உங்களை அடையாளம் சொல்றேன் பாருங்க. உங்க மண்டை பெருச்சாடிக்காரன் மாதிரி இருக்கு பாருங்க. இவன் சுருக்குல தொங்குற மாதிரியா இருக்கிறான். இப்ப என்ன விட்டுறீங்களா? உனக்கு 2 கண்ணும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அதை நோண்டி குருடாக்கி பிச்சை எடுக்க வைப்போம். 1 minute வெயிட். என்ன இது? அது என்னது? கத்தி. அது குவாட்டர், இது புல்லு. உன்னை படுக்க வச்சு அறுத்தே புடுங்கடா. ஐயோ, எல்லாரும் முன்னால வெட்டுனா பழக்கம், பின்னால வெட்டுறது நான் தான்டா. டேய், எங்க போனாலும் விட மாட்டேன். உங்களை பேக்கில் அறுத்தே விடுவேன். போடா போங்க. ஈரோடு, சிங்கப்பூர், அமெரிக்கா, அந்தமான், அயல்நாடு பூரா அந்த பக்கம் இருக்க அப்படியே போயிடுங்க. I am escape. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தார் கண்ணும் நொல்ல. பொம்பளைங்க வாசனை மோப்பம் பிடிக்கிறத விட்டுட்டு படிப்பு வாசனை தேடிக்கும். என்ன சாப்பிடு. ஓ எச்சிலா? ஓ எச்சில் நான் சாப்பிடல, சாப்பிடு. இந்தா குடு. ஆஞ்சநேயர் அபிஷேகம் பார்த்திருக்கேன். What is this? இது ஆனந்தோட ஐஸ்கிரீம் அபிஷேகம். ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு பொண்ணுங்களை கலாட்டா பண்றதே பெரிய வேலையா போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னம்மா? ஸ்கூலுக்கு போற வழியில டெய்லி இவனை கலாட்டா பண்ணிட்டே இருக்கான் சார். எங்க இருப்பான்? ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் இருப்போம். அவன் கூட ஒரு பெரிய கும்பலே இருக்கு சார். இப்போ நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். யாரா இங்க ஆனந்த்? நான் இல்ல சார். எங்க இருக்கான்? அந்த ஜின்னு இல்ல சார், அந்த ஜின்னு இல்ல, ஜெம்மு அந்த ஜின்னு சார். வைஷாலே காணோம். Scoundrel. யாரு? யாரு? ஹலோ, ஐயோ, நான் அம்மா பேசுறேன்.
உடம்புக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. இங்க சூர்யா ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறேம்மா. சரிம்மா. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இனிமேதான் அவரை நீங்க ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அதிர்ச்சி தர்ற விஷயம் எதையும் அவர்கிட்ட நீங்க சொல்லக்கூடாது. என்ன மாமா கையில கட்டு வழிக்க வேண்டாம். நமக்கு பழுக்கதாண்டா விழும். ஏண்டா முந்தா நாள் அந்த ஐஸ்கிரீம் தகராறாம லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டா போல் இருக்கு. ஆண் வர்க்கத்தையே கேவலப்படுத்துறீங்களே. டேய் நான் ஒன்னும் மடையன் இல்லடா. அந்த கான்வென்ட் திரௌபதி சுற்றுலா போயிருந்துச்சு. இந்த ஜீன்ஸ் துச்சா தானே துகில் உறிஞ்சிட்டேன். மாமே அவ மிடி போட்டு வந்திருப்பா, உரிய முடியாது. உரிவிட்டேன்னு சொல்ல. அப்ப கண்ணுக்குட்டியா? அப்ப பசுமாட்டா? உனக்கு பிராக்டிஸ் பத்தாது. அன்னைக்கு ஒருத்தன் பேக்ல இருந்து பர்ஸை வெட்ட சொன்னா அவன் பேக்கையே வெட்டிட்டேன். கொண்டா நான் வெட்டுறேன். அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? ஊர்ல இருக்காங்க. கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க. எப்போ ரெட்ட சடை தானே போடுவேன். அதுக்குள்ளே ஒத்த சடை போட்டுட்டு வந்திருக்கேன். என் லவ்வருக்கு ஒத்த சடை தான் பிடிக்கும். ஐயோ என் சடைய வெட்டிட்டானே. ஏய் பஸ்ல உதவாங்கினதுக்கு அந்த செயின் அறுத்துட்டா கூட பரவாயில்லடா. இதானு பாருங்க. ஏய் இத எந்த கேப்ல அடிச்ச? எல்லாம் நீங்க கத்து கொடுத்துட்டு இருக்குதானே. வர வர ரொம்ப டெவலப் ஆகிட்டீங்க. பாக்கெட்ல எவனும் 10 பைசா கூட கொண்டு போக முடியாது இல்ல? பெரியசாமி. ஏய் பிட் பாக்கெட் பெரியசாமி. இப்ப சொல்ற யாரா நீ? என்ன தெரியல? தெரியலையா யாரா நீ? நான் தான் சேமியாமணி. சேமியாமணினா என்ன நெல்சன் மண்டேலாவாடா? யாருன்னு சொல்றான் நாய? நம்ம ரெண்டு பேரும் கிளாஸ்மேட். கிளாஸ்மேட்டா? நான் பள்ளிக்கூடமே போன ஞாபகம் இல்ல. கிளாஸ்மேட்டுங்கறானே. எந்த கிளாஸ்மேட்டா? 2ஆம் கிளாஸா? 1ஆம் பஞ்சம் ஞாபகம் இல்ல? டேய் நாய, 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது நீயும் தம்மா தூண்டிருந்திருப்பேன், நானும் தம்மா தூண்டிருந்திருப்பேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இப்ப என்ன இத ஒரு பெரிய பிரச்சனையா நீ பேசிட்டு இருக்கறிய? அது என்னது கூலிங் கிளாஸ்? நீ என்ன பெரிய தமிழ் வாணனா? இத கழட்ட மாட்டியா? நான் இவரை தூக்கி கராசுறா. அம்மா ஏதாவது போடுங்கம்மா. ஏன்பா 2 காலுமே இல்லையா? அதான் தெரியுதுல. துட்ட போடுமா. கொடுங்க. இந்தா. தேங்க்ஸ். ஏய் அன்னைக்கு ஒருத்தன் கண்ணு தெரியாம கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருந்தான். அவன மாதிரி இருக்கான்டா இவன். இல்லனே இவனுக்கு கால் இல்லனே. ஓ கால் இல்ல. ஐயா என்ன? 2 கால் இல்லங்கய்யா. ஐயோ பாவம். ஏய் பணம் இருந்தா குடுறா. அண்ணே 10 ரூபா தானே இருக்கு. பஸ்ஸுக்கு வேணாமா? குடுறா. என்னைக்கிட்ட நம்ம பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துருக்கோம். இந்தாங்க நொண்டி. கும்பிடுறதுங்க. நொண்டி ஏன் உங்களுக்கு 2 கால் இல்ல? யானை மிதிச்சிருச்சுங்க. யானை எதுக்கு மிதிச்சுது? எல்லாரும் பிள்ளையார் சிலைக்கு பால் கொடுத்தாங்க. நான் யானை கொடுத்தேன். அது டென்ஷன் ஆகி மிதிச்சிருச்சு. பால் கொடுக்கறது நல்ல மேட்டர் தானே. அதுக்கு ஏன் யாரும் டென்ஷன் ஆச்சு? நான் டீஸ்பூன்ல கொடுத்தேன். அதான் இத கேட்கும் போது எனக்கே டென்ஷன் ஆகுது. யானைக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகிருக்கும்டா. எங்கடா எல்லாம் ஓடுறீங்க? சர்க்கஸ் வந்து புலியஸ்கா ஓடாடுறாங்க. அதான் பயந்துட்டு ஓடுறோம். டேய் நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அன்னைக்கு கூட வேஷம் போட்டது இவன் தான்டா. எங்க ஓடுறா? என்னடி ஆச்சு வைஷாலி? நீ கொஞ்சம் நல்லா டல்லா இருக்க. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? நீ சொல்லுடி.
பேசாம போறா? தெரியலையே. She is all right, but any serious problems, doctor? உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்கா. சாப்பிடுமா. நம்ம ஏமா இடமாறி வந்திருக்கோம்? உன்னோட தடுமாற்றம் தாமா இடமாற்றத்துக்கு காரணம். ஏமா மறைக்கிறீங்க? நான் மறைக்கலம்மா, நீதான் மறைக்கிற. எதை? ஒரு பொண்ணு எதை மறைக்க கூடாதோ அது. ஆமாமா, மறைச்சிட்டேன். எதை மறைக்க கூடாதோ அதை மறைச்சிட்டேன். ஹாஸ்பிட்டலே எனக்கு தெரிஞ்சு போச்சுமா. நான் எந்த தப்பும் பண்ணல. இதுக்கு நான் காரணமும் இல்ல. அப்போ உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு காரணம் யாரு? தெரியாது. தெரியாது? பெத்துக்க போறவ பெத்தவகிட்டே டிராமா ஆடுற. யார் அவ? தெரியாதுன்னு சொன்ன. சொல்லிடி, யார் அவ? தெரியாது. ஒண்ணுமே தெரியாதுன்னு நித்தாச்சமா சொல்றாங்க. It's okay. It's okay. ஸ்டெப்னி கொண்டு வர மறந்துட்டேன். Don't worry. I'll help you. Thank you. It's okay now. Acha. It's over. Oh, thank you very much. You're welcome. Oh, Stepney? I'll give me card. Oh. Idaga. Mohan? He's my father. Oh. He's my very good friend. Oh, is it? Great. By the way, this is my wife. Welcome. And this is my daughter. Hello. Hello. Okay, I'll take leave, sir. See you. Bye. Thank you very much. Nice meeting you. Have a nice day. Bye-bye. My goodness. என்னது அது? பப்பாளி பழமா? இங்க கொண்டு வா. நீ போ. கோமதி, ஸ்டெப்னி எடுத்து சார் கார்ல வச்சுடு. சரிங்கம்மா. அம்மா, என்ன காமெடி பண்ற? என்னம்மா அது? கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம. வாடி. நீ அதை சாப்பிடக்கூடாது. நான் ஏன் சாப்பிடக்கூடாது? சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. இல்ல, என்ன கண்டாலே உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல. எப்போ என் மேல எரிஞ்சு விழுறீங்க. என்ன பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. எங்க செத்து தொலைஞ்சிட. உன்னை சாகிறதுக்கா நாங்க பெத்தோம். இவ்வளவு பெரிய தவறு செஞ்சோம். உன் வயிற்றுல வளர்ற குழந்தை பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நீ சாப்பிடுறத தடுத்த. நான் இப்படி இருக்கிறதுனால தான் என்ன குத்தி குத்தி காமிக்கிறீங்க. என் வயிற்றுல வளர்ற குழந்தை குத்தி கொண்டுட்டா நீ இந்த குழந்தையை சுமக்கணும். இல்லையா உன்ன 4 பேர் சுமக்க வேண்டியது வரும். இவ்வளவு தூரம் நாங்க கேட்டோம், பதிலே சொல்லாம கல்லெஞ்சுக்காரியா இருக்கிறியே. எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம்னு இருக்கிறாரே உங்க அப்பா. அவரோட மனசு எங்கே? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இருக்கிற நீ எங்க? நீ செய்யற தவறுக்கெல்லாம் அனுசரிச்சு என் பொண்ணோட எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நீ எவங்கிட்டயோ குழந்தைய வாங்கிட்டு
அவன் யாரும் கூட சொல்லாம மறைச்சு எங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கே. இதுக்கு நான் பதில் என்ன ஹலோ ஹலோ. ஐம் சாரி ராஜா, அன்னைக்கு எங்க வீட்டுல நடந்ததுக்கு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அது அன்னைக்கே மறந்து போயிட்டேன். நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்களை நான் ஒன்று கேட்கலாமா? உங்களுக்கு இது முதல் குழந்தை தானே? இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க வீட்டுக்காரர். Stop it! Who told you that I'm married? I'm only pregnant. சாரி, உங்க பர்சனல் விஷயத்துல லைட் இருக்கு. ஐம் வெரி சாரி. மத்தள சத்தம் எட்டு திக்கும் எட்டிடும் மங்கள நேரம்.
ஹலோ, இது என் சீட்டு. இது பல்லவன் பஸ் சீட்டு. செருப்ப போட்டதுன்னா அந்த நாய் நீதானா? ஏண்டா அவன் கட்சி போட்டு சீட்டு பிடிப்பான், துண்டு போட்டு சீட்டு பிடிப்பான். நீ என்ன செருப்பு போட்டு சீட்டு பிடிச்சிக்க? எங்க போன நீ? டென்ஷனா இருந்தது, டீ சாப்பிட போனேன். ஏன் டென்ஷன் ஆன? பொண்ணு பார்க்க போனேன். பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா. பொண்ணு உன்னை கடிக்காம விட்டாள. இந்த வயசுல நீ பொண்ணு பார்க்க போற? போடா நாய், அங்க போய் உட்கார்றா. என்னடா அது நியூ டைப்பா இருக்கு? அவனே எடுத்து கொடுக்கறான். தேங்க்யூ. இதெல்லாம் இங்க வருது. இன்னைக்கு என்ன வேஷம் போட்டுருக்கான்னு பாத்துருவோம். நான் ஒரு பிறவி ஊமை. எனது குடும்பம் 2ஆம் உலகப் போரில் அழிந்து விட்டது. நான் சர்ச்சில் வளர்ந்தேன். என்னுடைய இந்த இயலாமைக்கு தங்களால் முடிந்த பொருள் உதவி செய்யவும். இப்படிக்கு உண்மையுள்ள ஊமையன். தம்பி பேர் என்ன? ஏன்பா அவன் ஊமையன்னு சொல்றான். அவனே டென்ஷன் பண்ற? நான் டென்ஷன் பண்ணல சார். நீங்க போய் பிச்சை எடுங்க. ஐயோ அம்மா, இங்க பாருங்க, காசு இருந்தா கொடுங்க. இந்த ஊசி ஊத்துற வேலை வச்சுக்கிறாங்க. பாருங்க சார் ஊமையனே. டே நாய, இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. நீங்க மட்டும் என்ன பிப்பாயிட்டு அடிக்கல? அவன் பர்ஸை கொடுங்க. என் பர்ஸ் அப்படியே இருக்கு, நீ உட்கார். டேய், எவனாவது என் கிட்ட வந்தீங்க, வாயில தூள் பேடு வச்சிருக்கேன். துப்புற மூஞ்சி பூரா ரத்தமா மாறி போயிடு. ஐ ஆம் எஸ்கேப். வைஷாலி, குழந்தைங்க கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டேன். வைஷாலி, நீ குழந்தையா இருக்கிறப்போ நீ என்ன கேட்டியோ அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னால வாங்கி கொடுக்க முடியாது, நீ வாங்கிட்டு வந்து நின்ன. இவ்வளவு நடந்தும் நான் ஏன் உன்கிட்ட ஒண்ணும் கேட்காம இருந்தேன் தெரியுமா? ஒரு மனுஷன் காரு, பங்களா, சொத்து, சுகம் எதை வேணாலும் இழந்துடலாம். ஏன்னா அது எல்லாத்தையும் எப்ப வேணாலும் வாங்கிடலாம். ஒரு பொண்ணு, என் பொண்ணு வயிற்றுல குழந்தையோட வந்து நின்னான்னு கேட்ட உன்னை எவ்வளவு துடிச்சு போட்டேன் தெரியுமாமா? எதை இழக்கக்கூடாதோ அதை இழந்துட்டாள்னு பதறி போயிட்டமா. எனக்கு எப்படின்னா, சின்ன குழந்தை நீ, அந்த நேரத்தில் எப்படி துடிச்சு போயிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். இட்ஸ் ஓகே வைஷு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். யார் அவன்? எங்க இருக்கான்? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்?
ஏன் இவ்வளவு நாளா என்கிட்ட மறைச்ச? இது எப்படி நடந்துச்சு சொல்லு. சொல்லு வைஷு, சொல்லுமா, சொல்லு. சொல்லு. பேர் தெரியல, பேர் தெரிஞ்சுக்கிட்டேன். சம்பந்தம் இல்லாத சம்பந்தம், மறைச்ச சூழ்நிலை நடந்துச்சு, சூன்யமா நடந்துச்சு. உங்களுக்கு சீரியஸ் அம்மா போன்ல சொன்னாங்க. எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. மேலும் உங்ககிட்ட அதிர்ச்சி தரக்கூடிய விஷயத்த எதையுமே சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நான் கெட்டு போனதை பத்தி கூட கவலைப்படல. எங்க அப்பா எனக்கு திருப்பி கிடைச்ச போதும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன், முடியல. அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வரும்போது நம்ம தகராறுலாம் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள வச்சுக்கலாம். போடா. நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் டாக்டர் உங்ககிட்ட சொல்லும் போதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தற்கொலை பண்ணிக்கலான்னு கூட நினைச்சேன். வயிற்றுல வளர்ற குழந்தை கூட அழிச்சிடலான்னு இருந்தேன். கேவலம் அவ செஞ்ச தப்புக்காக இன்னொரு உயிரை பலி கொடுக்க நான் விரும்பல. எந்த உயிரை உருவாக்க எவன் காரணமா இருந்தானோ அந்த உயிரை அவனுக்கே சொந்தமாக்கணும்னு முடிவு எடுத்தேன். ட்ரெயின் விட்டு இறங்கின உடனே என்னை காணோன்னு தேடி இருப்பீங்க. அவனை நான் பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன். அவனை ஃபாலோ பண்ணினேன். வீட்டை கண்டுபிடிச்சேன். குழந்தைய அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இப்ப சொல்லுங்கப்பா, நான் செஞ்ச தப்பா? உங்க கௌரவத்துக்கு என்னால அசிங்கம்னா நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என் பொண்ணு நாசமாக்கணும் இல்லாம எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு வாசப்படிய வந்து மெரிப்ப. என் பொண்ணு ஏன் அந்த நிலைமைக்கு ஆளாக்குன? நிறுத்தியா பெரியா கைய. உன் பொண்ணு செஞ்ச காரியம் என்னன்னு தெரியுமாயா உனக்கு? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு என்ன பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த? உனக்கு நான் என்னடி செஞ்சேன்? போலீஸ்காரங்க அடிச்ச ஒவ்வொரு அடியும் என்னால மறக்க முடியல. அந்த வேதனை எனக்கு தாண்டி தெரியும். யாரா இங்க ஆளுங்க? நான் தான். என்ன சார்? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நீ யாரு எனக்கு தெரியாது. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்ன தினந்தோறும் கிண்டல் பண்ண ஆளுங்க மேலதான். அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தியே, அப்ப இந்த கம்ப்ளைண்ட பத்தி ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொன்னியா? இருட்டு சாதகமா போனதால நான் சாகசத்தை நிறைவேற்றிக்கிட்டேன். என் குழந்தை உன்கிட்ட விட்டுட்டேன். அது சரி, அந்த ஆனந்துக்கு பிறந்திருக்காதுன்னு என்னடி நிச்சயம்? தொட்டவனை விட்டுட்டு விட்டவங்கிட்ட விட சொல்றியா? என் பிறப்பு தப்பா இருந்திருக்கும். அதனாலதான் இந்த குழந்தை தப்பா பிறக்க நீ காரணமாயிட்ட. நான் செஞ்சது வேணா தப்பா இருக்கலாம், ஆனா என் பிறப்பு பத்தி தப்பா பேசுன நடக்கிறதே வேற. என்ன மிரட்டுறியா? 10 நிமிஷம் தவறால 10 மாசம் என்ன சுமக்க வச்சுட்ட. 10 நிமிஷத்துக்குள்ள கெட் லாஸ்ட்.
நான் லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணத்தானே வந்திருக்கேன். டைம் என்ன? டைமா 10:30. பகல் 10:30யா நைட் 10:30யா? இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. இல்ல சார், சில வாட்சில டைம் வேரியேஷன் ஆகுது, அதுக்காக கேட்டேன். ஏன் வாட்சில அப்படி இல்ல. முந்தா நாள் தான் மலேசியால வாங்கினேன். 3000 rupees. எவ்வளவு? 3000 rupees. அடகு வச்சு எவ்வளவு கொடுப்பாங்க? இது ஏன் வாட்ச் சார்? இப்ப என்னோட கலெக்டரா வாட்ச கொடுத்துறேன் சார், கொடுத்துறேன். அதையும் கலெக்டரா போடா. ஸ்டாப். அது என்ன சைடுல புடைக்குது? அது ஒண்ணு இல்ல சார். டேய், எதுவா இருந்தாலும் நான் ஃபுல்லா வாங்கி தான் கொடுவேன். எடுத்து கொடுறா. வேண்டாம் சார், வேண்டாம் சார். அதை வச்சு நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சார். டேய் எட்ரா. தரேன் சார், தரேன். துப்பாக்கி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் துப்பாக்கி தொடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா தொட வச்சிட்டேன். நானும் உன்ன மாதிரி ரவுடி தான், இந்த ஏரியா ரவுடி. புரியுதா? கொண்டாத. அதே கொடு. பர்ஸ் பர்ஸ் இருக்கா? இருக்கு சார். கொடு. இனிமே எந்த ஏரியாவுக்கு போனாலும் இந்த மாதிரி கத்தியை கொண்டு போகாத. சரி. அசிங்கம், நம்ம தொழிலுக்கே அசிங்கம். ரிவால்வர் இருந்துச்சுன்னா அசிங்கம் போட்டுன்னு சுட்டலாம். ஓகே ஓகே. இந்த வச்சுக்க. எனக்கா சார்? உங்களுக்கு தான். கத்தியை நான் வச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். வாங்க சார். போயிட்டு வரீங்களா? வணக்கம் சார். எட்ரா எட்ரா எல்லாத்தையும். அதுல குண்டு இல்ல சார். என்னது குண்டு இல்லையா? ஆமா சார், சும்மா நான் டெஸ்ட் பண்ணு சார். டெஸ்ட்? தமாஷ் பண்ணு சார். தமாஷா? ஓகே சார். போயிட்டு வரீங்களா? காலேஜ்ல டிகிரி தான் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் நானு. நீ கையில குவார்டர் சைஸ்ல குழந்தையோட வந்து நிக்கிறிய. Who is this black sheep? Your Honor, சொல்லு, யார் இந்த குழந்தை? சொல்லு. சொல்ல மாட்ட? சொல்ல மாட்ட நீ யார் இந்த குழந்தைன்னு? அப்படின்னா செவத்துல எடுத்து அடிக்க போறேன் பா. அந்த அளவுக்கு இரக்கம் இல்லாதவன் இல்லை நான். நடக்கக்கூடாது நடந்துருச்சு. ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆமா, ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததா நீ சொன்ன. அந்த பொண்ணுதான். இந்த குழந்தைக்கு நீதான் தகப்பன் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாடா. ஓஹோ, இப்ப எல்லாம் இப்படி ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கிற நீ. அது என்னப்பா அது? பொம்பளையில கிடைக்கிறதுன்னா அவ்வளவு ஈஸியா போச்சு. சரியாத ஒரு அன்னைக்கு அந்த பொண்ணு வயிற்றுல சுமந்தத இன்னைக்கு நீ எங்க அது தோல்ல சுமக்கிற. முதல் தப்பு உன்னோடது. ரெண்டாவது தப்பு இந்த பச்சை கோட்டை அந்த பொண்ணு உங்ககிட்ட கொண்டு வந்து போட்டது. அந்த பொண்ணை தண்டிக்கிறதா நினைச்சிட்டு நீயே பாயில் கைதியா நிக்கிறியே. ஆட்டோல பிரசவத்துக்கு இலவசம்னு நாங்க எழுதுறோம். ஆனா நீ ஒரு குழந்தையே கையில இலவசமா வச்சுட்டு நிக்கிறியே. இந்த செக்ஸுக்கு லாவுல செக்ஸரே இல்லையப்பா.
எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வைசாலி பொண்ண என்ன பண்ண? அந்த பொண்ணை பத்தி தானே தெரியணும். அந்த மேட்டரை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு பார்பர் ஷாப்ல அந்த பொண்ணு வைசாலிய பத்தி நீ பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் அந்த பொண்ணை விரட்டிட்டு போனது என்னமோ உண்மைதான். அவ ஓடிட்டா. பார்பர் ஷாப்ல வெம்புக்கு தான் நான் அப்படி சொன்னேன். அதோட அவளை ஃபாலோ செய்த விட்டுட்டேன். சாரி ஆனந்த், நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சாரி. நான் சூப்பர்மேன் இல்ல டூப்பர்மேன். சார் நாங்க புதுசா குடி வந்திருக்கோம், எங்களை ஒண்ணும் பண்ணாதீங்க சார். அதனாலதான் நான் தெரிஞ்சிட்டு வந்திருக்கேன். நகையெல்லாம் கழட்டு. சார் நீங்க எவ்வளவு நல்லவர் நினைச்சேன் தெரியுமா? நான் உங்களை எவ்வளவு லைக் பண்ண தெரியுங்களா? நீ டிவில பார்த்து லைக் பண்ணா நான் பொறுப்பு இல்ல. நகையெல்லாம் கழட்டு. இங்க பார், இந்த துணியில கழட்டி கட்டு. இதுதான் நகை இருக்கா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? ஒரே ஒரு நெக்லஸ் பாக்கி இருக்கு. எங்க இருக்கு? சேட்டு கடையில. டேய் நக்கலா, வாயிலேயே சுட்டுருவேன், ஜாக்கிரதை. டேய் அது என்ன பொட்டி? ஒண்ணு இல்ல சார். டேய் தள்ளிடுறா. எடா. ஒண்ணு இல்ல சார். சுட்டுருவேன். தரடா தரடா. ஹேண்ட்ஸ் அப். மெட்ராஸ்ல 5 பேரை க்ளோஸ் பண்ண சொல்லி தான் டெல்லில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. 6வது அனாவசியமான சூட் பண்ண வேணாம் வேண்டாம், பொட்டியை திறக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா நீ திறக்க வச்சுட்ட. கத்தியை காட்டினா பதிலுக்கு துப்பாக்கியை காட்டுறானுங்க, துப்பாக்கியை காட்டினா மிஷின் கண்ணை காட்டுறானுங்க. இனி எதைத்தான் காட்டுறது? என்ன மொனகல்? ஒண்ணு இல்லீங்கன்னா நீங்க இவ்வளவு பவர்ஃபுல் பாயா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. மரியாதையா போறியா இல்ல புல்லட்ட வாங்கிக்கிறியா? புல்லட் நீங்களே வச்சுக்கங்கண்ணா. என்ன அந்த பக்கம் போற? வந்த வழியே போறணுங்கண்ணா. இல்ல இந்த பக்கம் போ. சரிங்கண்ணா. ஏன் நின்னுட்ட? நான் இதை எடுத்துக்கிட்டுங்களா? எதையும் எடுக்கூடாது, மரியாதை போ. கர்ச்சிப்புங்கண்ணா. ஒண்ணு சரிங்கண்ணா. அங்க பாருங்க. என்ன போட்டாயோ சரி பண்ணலையா? குழந்தை ஊருக்காக போராடிட்டு இருக்கு, இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே. பெரிய அன்னை தெரசா. ஆமா, ரோட்ல அடிப்பட்ட யாரோ பெத்த குழந்தைய ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுக்கு அந்த பதறியே. நீ பெத்த குழந்தைய கதற அவன்கிட்ட கொடுக்க உனக்கு எப்படி மனசு வந்தது?
இது எப்படி கூட எடுத்துக்கலாம்ல? எப்படி? வேஷம் தான். ஆமா வேஷம்தான். ஒரு உயிர் அடிபட்டு யாரும் கேட்பார் இல்லாம அனாதையா துடிச்சிட்டு இருந்துச்சு. தாவ கிடந்த அந்த குழந்தைய மரணத்துல இருந்து தடுத்தேன். அது மனித நேயங்கிற வேஷம்தான். ஆனா எனக்கு ஏற்பட்ட விபத்துல குழந்தையா இருந்த நானே ஒரு குழந்தைய சுமக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். பிறப்புங்கிறதுல இருந்து என்ன தடுக்கணும்னா அந்த பிறப்புங்கிறத நான் மறக்கணும். Look, Raja. Once I may be a mother, but now I don't bother. Okay, just forget it. நான் போட்டு விடுறேங்க. ஏய், உனக்கு எந்த ஊரு? சிக்கிம். எனக்கு பூட்டான், அவனுக்கு நேபாள், குழந்தைக்கு மணிப்பூர். நம்ம எல்லாம் லாட்டரி சீட்டு ஃபேமிலி மாதிரி. என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எங்கேயோ பாத்துக்கிட்டே இருக்கிய? இவதான் அந்த பொண்ணா? டீசெண்டா ஒரு டிரைவர் வச்சிருக்கா. ஏன்பா எவன் கூட சுத்துறா? மூஞ்சில கொஞ்சம் கூட கவலை இல்ல. இவளை பார்த்தா ஒரு புள்ள பத்த மாதிரியே தெரியலையாப்பா? இப்பதான் தெரியுது என்ன ஆண்டவன் எதுக்காக ஆணுக்கு உடல் பலத்தையும் பொண்ணுக்கு மனபலத்தையும் கொடுத்திருக்கான்னு. என்ன உடல் பலத்தை பத்தி நான் பேசுறேன்னு பாக்குறியா? நான் பாக்குறதுக்கு தான் ஒரு மாதிரி. சட்டையை கட்டுன்னு வச்சுக்கேன், மவள மைக் டைசன் தான் நானு. இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா? ஏண்டா 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போறேன்ட்டு கடைசியில சைடுல கையெழுதி ஒண்ணு கொண்டு விட்டா வர்றா. அது ஒண்ணும் இல்ல, அது தச்சையில இங்க சந்திச்சிருப்பாங்க, அப்படியே ஐஸ்கிரீம் திங்க தெரியாம திங்கிறாங்க, அவ்வளவுதான். ஏன்பா இவங்க இன்னைக்கு தானே இங்க ஃபர்ஸ்ட் டைம் வராங்க? இல்ல சார், டெய்லி இங்க வராங்க சார். புது லவர்ஸ் போல இருக்கு. அட நீ வேற இவனை ஜெயிலுக்கு அனுப்ப விட மாட்ட போல இருக்க. Shall we make a move? Yeah, better move into a good restaurant next time. Okay. உன் மனசு எவ்வளவு புண்படுதுன்னு எனக்கு புரியுது. இந்த பிரச்சனையை நெப்போலியன் தான் தீர்த்து வைக்கணும். இந்தா நீ குடிச்சிட்டு மிச்சம் ஏதாவது இருந்தா எனக்கு கொடுப்பா. நீ இப்படி பண்ண வேண்டாம், எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டேன். என்னடி உத்தமி வேஷமா போடுற? குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டா உன் கடமை தீர்ந்து போச்சா? மக்கள் எவண்டி பாப்பான், ஒப்பனா பாப்பான். பெத்த குழந்தைய ரோட்ல தூக்கி போட்டு புரட்சி பண்றாப்பாவ. எங்க ஒருத்தர் உன் கூட இருந்தார ஹீரோ, அவன் ஜீரோ. பின்னாடி ஒழிச்சுக்கிட்டான பயப்படுறான்ப்பா, பயப்படுறான். போலீஸ்க்கு போன் பண்ணிட்டா? என்னடி ரெஸ்டாரண்ட்ல டோரிசா பாருங்கிறீங்க? பாலைசா சாப்பிடுற, சப்பி சப்பி சாப்பிடுறாப்பா உன் குழந்தை. என் குழந்தை பாலாம தவிக்கிறடி, பாலாம தவிக்கிறடி. பாத்தியாயா செய்யறத செஞ்சுட்டு எப்படி கல்லூரி மங்க மாதிரி நிக்கிறான்? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டாயா? நினைச்சா உடம்பெல்லாம் எரியுது. இவன மாதிரி ஆளெல்லாம் நம்ம தெருவுல குடி வச்சா நம்ம பிள்ளைங்களா கெட்டு போயிடுவாங்க. என் வீட்டுல இப்படி ஒரு புள்ள இருந்திருந்தா வெட்டிடுவே வெட்டி. நானா இருந்தா தீ குளிச்சிருவையா? படங்க படா. ஊருக்குள்ள ஒரு தின்ன காலியா இருந்தா 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்துட்டு அக்கம் பக்கத்து வீட்டில புரணி பேசுறது, வேற வேலை இல்ல. ஓ மூத்த பொண்ணு எங்க இருக்கா? காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூர்ல செட்டில் ஆயிட்டா. டேய், பக்கத்து வீட்டுல 4 பிள்ளையோட ஒருத்தர் இருந்தா அவனை கூட்டிட்டு ஓடிட்டான். அதுக்கு பேரு காதல் கல்யாணமாடா? அவளையே நீ வெட்டல? அவதானே மாசம் மாசம் சாப்பாட்டுக்கு பணம் அனுப்புறா. ஓ சாப்பாட்டுக்கு பணம் அனுப்புனா வெட்ட மாட்டேன். முதல்ல போய் முடிய வெட்ட. ஏய் வாங்க. 4 நாளைக்கு சேர்ந்தாப்புல நீ குடிச்சாலே ஜன்னி வந்து செத்து போயிருவ. இதுல தீ குளிக்கிறியா? டேய்
இங்க வா. உனக்கு உடம்பெல்லாம் எரியுதா? போய் பர்னால் வாங்கி தடு. ஏய் மீனாட்சி. என்ன? ஏம்மா உன் புருஷங்க? அவர் சாமியார போயிட்டாருங்க. அவன் போகல சாமியாரா, நீ போக வச்சுட்ட. பொட்டிக்கடை வச்சு தினம் 20 ரூபா உனக்கு சோத்து கொடுத்துட்டு இருந்தான். 10 அரிச்சு அவன் அரிப்பு தாங்க முடியாம ஓடி போயிட்டான். இந்த லட்சணத்துல அவனை குடி வைக்க வேண்டாம்னு சொல்றியா? இந்த தெருவுல நீ இருந்தீன்னா நாங்கெல்லாம் கெட்டு போயிடுவோம். கெட் அவுட். அவங்க பேசுறா, உங்களுக்கு என்னவா? வாங்க. வருது. இவங்க தங்கச்சி தான் நீங்க. ஆமா. புருஷனை செருப்பிலே அடிச்சு துரத்தி போட்டு புரணி பேசுறீங்க. நீ பெருசா பேசணும். பாடி போலாம். பேசுறாளுங்க லொள்ளு. தம்பி நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காத. இந்த நாய்க்கு கல்யாண வீட்லயே கால் நீட்டி எடுவாளுங்க. இடவு வீட்டுல சொல்லவா வேணும்? ஆமா நேத்து ராத்திரி நீ என்னமோ தண்ணியை போட்டு போய் அந்த பொண்ணு வீட்டுல ரவுஸ் விட்டியாமே. ஆமாண்ணே. ஏன்பா அதெல்லாம் நீ செய்யற? பொட்டச்சி அவளுக்கே அக்கறை இல்ல. அங்கெல்லாம் நீ போகாதப்பா. அனாவசியமா உன் பேரையப்பா நீ வீணை ஸ்பாயில் பண்ணிக்கிற. பேசாம உள்ள போ. போ. டேய் எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்களே, நீ ஏன் இன்னும் போகல? லாஸ்ட் பஸ் போயிருச்சு. லாஸ்ட் பஸ் போயிடுச்சு? ஆமா. நீ எந்த ஊரு? பக்கத்தூரு. இங்க எதுக்கு வந்த? சும்மா டைம் பாசிங் பேசிட்டு போலான்னு வந்தேன். பாத்தீங்களா ஜனங்களே, பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தன் பஸ்ஸ புடிச்சு வந்து இந்த ஊர்ல புரணி பேசிட்டு இருக்கான். இந்த நாடு உருப்படுமா? பண்ணாட பரதேசி பாயில. இனிமே வீட்டுக்கு முன்னாடி யாரும் தின்ன வச்சு கட்டாதீங்க. தெருவுக்கு நாள் இப்படி அலையுது வந்து உட்கார்ந்துருதுங்க. இருக்கிற திண்ணை கடப்பார எடுத்து இடிச்சிருங்க. புளிடா கண்ணா, அழாதடா. நீ குளிச்சாதானே நல்லா வெள்ளையா இருப்ப. உனக்கு ட்ரெஸ் போடணும், பவுடர் போடணும், பொட்டு வைக்கணும். ஆயிடுச்சுடா கண்ணா, ஆயிடுச்சுடா. அசாரி நீங்க அவுட்டு. இங்க ஆகி போயிடுச்சே. குளிப்பாட்ட வேண்டியதான். சின்னமணி 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 வெண் சங்குமணி கண்ணுக்கொரு மையெழுதும் கண்ணுமணி என் கருகமணி பொன்னுமணி 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 செம்பவளமணி கையிரண்டில் அள்ளுகின்ற வைரமணி நல் வெள்ளிமணி பாதம் வரை குளிப்பாட்டி உன்னை குளிப்பாட்டி ஒன்றின் நெஞ்சிரு இடுப்பினில் ஜட்டி மாட்டி வண்ண ஜட்டி மாட்டி தங்க மகன் வாய் மணக்க பாலூட்டி குட்டி பாலூட்டி பூந்தொட்டில் போற நெஞ்சில் வைத்து தாலாட்டி ஒன்ன தாலாட்டி முத்தம் இடுவேன் சிறுமூணாம் பிறையே இந்த இடத்தில் சொல்லு என்ன குறைய பிஞ்சு கால் கொண்டு கை கொண்டு கூத்தாடும் பூவே சின்னமணி 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 சங்குமணி கையிரண்டில் அழுகின்ற வைரமணி நல் வெள்ளிமணி பெண்ணொருத்தி புள்ளிமானா ஒன்ன புள்ளிமானா அவ பெத்தவுடன் தீர்ந்ததென்று விட்டு போனா இங்கே விட்டு போனா
அம்மா அப்பா நாங்க தானே சின்ன ராசா எங்க சின்ன ராசா. நீ எங்க வீட்டு தோட்டம் வந்த வண்ண ரோசா பட்டு வண்ண ரோசா. என்ன பிடிக்கும் அத வாங்கி தரவா, எங்கள் உலகம் இங்கு ஒன்ன விழவா. எங்கள் தோல் மீது சாய்ந்தாடும் பூந்தென்றல் நீயே. சின்னமணி 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 சங்குமணி கண்ணுக்கொரு மை எழுதும் கண்ணுமணி என் கருகமணி. பொன்னுமணி 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 செம்பவழமணி கையிரண்டில் அள்ளுகின்ற வைரமணி நல்வெள்ளிமணி. நம்புடணும் ஆட்டோ ஆட்டோ பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. ஆட்டோ வருமா? ஆட்டோ மட்டும் வராது, நானும் வருவேன். சரி வா, அம்மன் கோயில் போலாமா? அம்மன் கோயிலுக்கா? நீங்க அமலாக்க பிரிவு ஆபீஸா? அப்படிதான் வச்சுக்க. மீட்டருக்கு மேல 30 ரூபா தருவீங்களா? 30 ரூபா என்ன, 50 ரூபா தரேன். இந்த மாதிரி படிச்ச டீசென்டான ஆபீசர்கள் 2 பேர் எனக்கு கிடைச்சா போதும். நான் சென்ட்ரலுக்கே போயிருவேன். எங்கேயும் போனா அம்மன் கோயிலுக்கு போ. ஓகே. லவ் யூ என்று சொல்வேனே, ஆட்டோவில் அம்மன் கோயில் போவேனே. தர்மோன்கம்மா சார், கோயில் வந்துருச்சு, இறங்கிட்டீங்க. உள்ள ஆபீசர் இருக்காரு, போயா. ஐயோ, உள்ள இருந்த ஆபீசர் எங்கயா? ஆபீசரா? யோ, பிச்சை எடுக்கிறதுக்கா கோயிலுக்கு வந்திருக்கேன். என் பிச்சை காசு வாங்க மாட்டியா? கொஞ்சம் யோசிப்பேன். வரேன். ஐயா ஐயா ராஜா, எதையாவது போட்டு போயா. என்ன ஏறி வந்துட்டேன்? இங்க வர கொஞ்சம் வெயிட் பண்ணு, பிச்சை எடுத்து தரேன். புரியுதா? ஐயோ, இந்த காலத்துல எவன் ஆபீசர் எவன் பிச்சைக்காரன்னு தெரியலையே. இப்படி ஐயா என்னங்கடா? அந்த 2 லட்சம் ரூபாய் ஏற சீட்டை எடுத்துட்டீங்களா தலைவரே? எடுத்தானே வரேன். ஐயோ, 2 லட்சமா? பேசாம ஆட்டோ வித்துட்டு பக்கத்துல போய் உட்காந்துடலாமா? ஐயோ, ராமா, வட்டிக்கு பண்ணாங்க நீ. எங்க வட்டிய? கோயில வச்சு மானத்தை வாங்குறியே, இந்த சலிச்சுக்கிறாங்க, கொண்டா காசு. இரு, பிச்சை போட்டு போ. இந்த ஆட்டோ ஐயா, நானே தான். ஆட்டோ மவுண்ட் ரோடு வரைக்கும் வருமா? வராது. எப்ப இருந்தா உனக்கு இந்த வியாதி? இத வச்சிட்டு ஆட்டோ ஓட்ட கூடாது, ஆஸ்பத்திரி போய் அட்மிட் ஆகிடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஆட்டோ வராது, மீட்டரும் வராது. ஏன் வராது? கஸ்டமருக்காக வெயிட்டிங். எங்க கஸ்டமர்? அந்த வெளியே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. எது பிச்சை எடுக்கிறாரா? ஆமா, அவர்தான். என்ன காசு கொடுக்க வைக்கல, உனக்கு சொல்லி தரேன். ஓ, இந்த நாயா? டேய், நீ ஏரியாவுக்கு கெட்டப் மாத்தி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கறியா? ஹாய் பெக்கர். அதான் ஒரு பேரா? எஸ். வெயிட். ஓ, பெட்டி பத்தங்க. பாடா. என்ன கையை நீட்டி பேசாதடா. கூப்பிட்டு வர மாட்டியா? ஆட்டோல வந்து பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டியா? எனக்கு வசதி இருக்கு, நான் ஆட்டோல வரேன். உங்களுக்கு என்ன போறாம? டேய், நான் அன்னைக்கே சொல்லி இருக்கிறேன் பிச்சை எடுக்காதேன்னு. நாட்டுல கை கால் கண்ணு போறவன் பிச்சை எடுக்கலாம், தப்பு இல்ல. கரலா கட்ட மாதிரி உடம்பு வச்சிருக்கிற, எங்காவது ரோட்டு போய் உருவேண்டா. இது பாயிண்ட். சும்மாரியா? கஷ்டப்பட்டு சம்பளம் வாங்கிட்டு வராங்க, அந்த பிப்பாயிட்டு அடிக்கிறாரு. இதுவும் பாயிண்ட். டேய், சுமாரா ஜாயிண்ட். டேய், பிச்சை எடுக்கிறது கேவலம்டா. பிப்பாயிட்டு அடிதான் கேவலம். பிச்சை எடுக்கிறது கேவலம்டா. பிப்பாயிட்டு அடிதான் கேவலம். நீங்க 2 பேருமே கேவலம் இல்ல. உங்களுக்கா ஆட்டோ வச்சுக்கிட்டு நிக்கிறேன் பாரு, நான் தான் கேவலம். டேய், பிச்சை எடுக்கிறதுக்காக என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ ஃபீல் பண்ணுவடா. சேம் டு யூ. உங்ககிட்ட என்ன நாயே பேச்சு? டேய், ஆட்டோ வருமா வராதடா? எனக்கு மீட்டர் தான் முக்கியம், ஆட்டோ வராது. வராதா? வராது. டேய் கருப்ஸ். எஸ் பாஸ். இங்க நின்னுக்கிட்டு இருந்த ஆட்டோ எங்க? உனக்கு மீட்டர் தான்டா முக்கியம். ஆமா, வெச்சுக்க. இந்த மீட்டரை வச்சுக்கிட்டு ஒரு குவார்டர் வாங்கி தரியா? கவலைப்படாத, ஆட்டோக்கு நான் ஃபைனான்ஸ் பண்றேன். ஹாய் விஷாலி. ஹாய். How do you do? Fine. நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். Really? Very good. I love you and I want to marry you. கல்யாணத்தை பத்தி அப்பா கிட்ட கூட நான் கேட்டேன். அவர் இன்னொரு வார்த்தை கேட்க சொன்னாரு. You're wrong. உங்க சந்தர்ப்பத்தை நீங்க தப்பா பயன்படுத்திக்க பாக்குறீங்க. இவ்வளவு நாளா உங்ககிட்ட நான் பழகிட்டு இருக்கேன். என்னைக்காவது நான் தப்பா நடந்திருக்கேனா? இல்ல தப்பா தான் பேசியிருக்கேனா? உன் மேல எனக்கு ஒரு லவ் இருந்துச்சு. அத பழகும்போது எக்ஸ்பிரஸ் பண்ணணும் நான் நினைச்சது தப்பா? லுக் ராஜா, பழகிறதே காதல்னா இந்த உலகத்துல ஒரு ஆணு பெண்ணு பேசி பழகிறதே அர்த்தம் இல்லாம போயிடும். உண்மையிலேயே நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். ப்ளீஸ் அக்செப்ட் மை லவ். ப்ளீஸ். அவுட். கெட் அவுட். நான்
உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். அதுவே நான் உனக்கு கொடுக்குற வாழ்க்கை பிச்சை. வாட்? நான் உன்கிட்ட கேட்டேனா எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுன்னு? என்ன நக்கலா? பெரிய உத்தமி மாதிரி பேசுற. நான் ஒன்னும் ப்ராஸ்டியூட்னு சொல்ல. இப்பவும் சொல்றேன், ஐ லைக் யூ அண்ட் ஐ லவ் யூ. அவங்கிட்ட மட்டும் புள்ளைய பத்தல. சந்தர்ப்ப சூழ்நிலைனால அவனை கெடுத்தான். தட்ஸ் டிஃபரண்ட். இப்ப என்ன கெடுக்கிறதுக்கு நீ சந்தர்ப்பம் தேடுற பாரு. உன்னை விட அவன் கிரேட். நீங்க சொன்னபடி என் வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு ஃப்ரெண்டா வந்தேன், இப்ப பிரதரா வெளியில போறேன். தூங்கு மாமா மூட போறேன். அதுதான் தூங்கு. என்ன பொண்டாட்டி குடிக்க சொல்லி பிடிவாதம் பண்றியா? வாங்க தம்பி, நல்ல நேரத்துல வந்தீங்க. இந்த ஆளுக்கு குடிக்கிறதுக்கு யாருன்னா கிடைக்கலன்னா இது குடி குடின்னு தொல்லை பண்றேன்டா. கம்பெனி கொடுக்க மாட்டேங்கிறா. கம்பெனி நான் குடுக்கறேன்டா. ராஜா சுமாலா என்னது பார்ல வேலை செஞ்சு போற மாதிரி கேக்குற? அப்ப கம்பெனி கொடுத்தா என்ன கெட்டா போயிருவேன். சும்மா இருங்க தம்பி, குடிங்க. தொட்டுக்கிறதுக்கு இருக்கா? தொட்டுக்கவா? அந்த பச்சை மிளகாய் எடுத்து உப்புல தொட்டுக்கிட்டு ஒரு கிடைக்கிறேன். அந்த புளியில கொஞ்சம் எடுத்து சாப்பிடுன்னு வச்சுக்கா, உப்புல அணியலாம். என்னடா மொத்த மளிகை கடை உங்க முன்னாடி தான் வச்சிருக்கீங்க போல இருக்கு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு அழுகிறீங்க? ஏன் அழுகிறீங்க? பிளாஷ்பேக் நினைச்சு பிளாஷ்பேக்கா? என்னடா இது அநியாயமா இருக்கு. சினிமாவுக்கு போனாலும் பிளாஷ்பேக், டிவியை பார்த்தாலும் பிளாஷ்பேக், டிராமாவுக்கு போனாலும் பிளாஷ்பேக். உங்களுக்குள்ள என்ன பிளாஷ்பேக்? 20 வருஷத்துக்கு முன்னாடி மாணிக்க கல்லு மாறி இருந்த எங்க மகனை இதே இடத்துல தொலைச்சிட்டோம். அன்னையில இருந்து குடிக்கிறாரு, இப்படி அழுதிட்டு இருக்காரு. ஏண்டா 20 வருஷமா கேள்வியா? அவனை தேடுறதுக்கு அதான் இந்த சைக்கிள் சாவியே விலைக்கு வாங்கல. ஆனா இது வரைக்கும் அவன் கிடைக்கல. ஆமா, இது பெரிய ஜெட் விமானம். ஏறி உட்கார்ந்தா ஒரு நிமிஷத்துல உலகத்தை சுத்தி வந்துடலாம். ஏண்டா 20 வருஷமா கிடைக்காதவன் இனி எப்படா கிடைப்பான்? எங்களுக்குன்னு ஒரு குடும்ப பாட்டு இருக்குதே, அத நாங்க பாடினா அவன் தெரிஞ்சுக்குவான், அவன் பாடினா நாங்க தெரிஞ்சுக்குவோம். லேட்டரா அத கேசட் போட்டு ஊர் ஊருக்கு கொடுத்திருந்தா இந்நேரம் மகனை கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு எங்ககிட்ட வசதி இல்லையே. என்ன பாட்டு அது? நீ பாடு. தந்தை பிச்சையிலே பிறந்தோம் அம்மா, நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தோம் அம்மா. நிறுத்துறா, இது நீங்களே போட்ட டீனா? ஆமா, இளையராஜாவையும் சாப்பிட்டுட்டீங்களா? இந்த மாதிரி நீங்க பாடினீங்கன்னா இருக்கிற பயலும் வரமாட்டா, செத்து போயிருவாண்டா. அந்த பிச்சையிலே பிறந்தோம் அம்மா. அப்பா மவனே, அம்மா மவனே வந்துட்டியா?
இவனா உன் மகன்? ஆமா. இவனா மாணிக்க கல்லு? ஆமா. இவன் பாறாங்கல்லாச்சேடா. டேய் இவன் பிச்சை எடுக்கிறான். பிச்சையா எடுக்கிற மவனை பிச்சையா எடுக்கிற? டேய் டப்பா தலையா, நானே பிச்சை போட்டுக்கேன்டா. நம்ம குல தொழிலையே காப்பாத்திட்டீங்கடா. குல தொழிலா? 20 வருஷத்துக்கு முந்தி நாங்க 2 பேரும் இதே இடத்துல பிச்சை எடுக்கும் போதுதான் நாங்க இவனை தொலைச்சிட்டோம். எங்க குல தொழிலே அதுதான். ஓ, அப்ப நீங்களும் தொழிலதிபர்கள் தானா? டாடி, பிச்சை பாதியிலே விட்டு வந்தேன். ஆமா, பேங்க்ல கேஷ் எண்ணிட்டு இருக்கும் போது பாதியில எந்திரிச்சு வந்துட்டான். அத போய் புல் அப் பண்ண போறான். பிச்சை தானடா, எப்ப வேணாலும் எடுக்கலாம்டா. வாங்க. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இங்கே நல்ல பிச்சையிலே வளர்ந்தோமம்மா. அப்பா குளிச்சுட்டு வந்துடுறேன். தூங்குட ராஜா. வைஷாலி, இவ்வளவு அவசரமா எங்கம்மா போற? என் குழந்தைய பார்க்க போறேன். எதுக்காயா அவனை விரட்டுறான்? இது கூட தெரியாமையா ஓடுற? அவன் வெடிகுண்டு வச்சிருக்காயா. அவனை கையும் களவுமா பிடிச்சா ரிவார்டு கிடைக்குயா. வா சீக்கிரம் ஒரு பண்ண குடியா. சீக்கிரம் எடுத்து குடுறா. மாசம் மாசம் என்னடா போலீஸ்காரங்க ஓடுறானுங்க? டேய் ஒரு போண்டா பார்சல். டேய் ஆன போண்டா வேணாம், சூடா பார்சல் பண்றான். அத கட்டாதடா அண்ணே. இப்ப போடுற போண்டா உங்களுக்கு தான். டேய் இந்த போண்டா அண்ணனுக்கு மடிச்சு கொடு. டேய் அத அப்படியே நான் கடிக்க போறேன். அதை ஏன்டா மடிக்கிறேன்? என்னைய புடிச்சு சாப்பிடுங்க. இந்தா எண்ணெய புளிஞ்சிட்டு சாப்பிடுவோமா புளியாம சாப்பிடுவோமா? 2 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம். எதுக்கு புளியணும்? அப்படியே சாப்பிடுவோம். எது சாப்பிட்டாலும் பாதி அந்த கருவாப்பைய கேட்பான். அவனுக்கு பாதியை கொடுத்துட்டு மீதியை நம்ம சாப்பிடுவோமா? வேணாம், அவனுக்கு வேற வாங்கி கொடுத்துருவோம். நம்ம இதையே சாப்பிடுவோம். பெரியசாமி, பிட் பாக்கெட் பெரியசாமின்னு கூப்பிட. பெரியசாமி, பிட் பாக்கெட் பெரியசாமி. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. வாங்கின கடனை கொடுக்க வழி இல்ல. இதுல பேரை மட்டும் விளக்காம சொல்றியாக்கும். அன்னைக்கு வீட்டு திண்ணல உட்காந்துருப்போம். என்ன யாருன்னா ஏரியா படுத்தா? ஒன் ஸ்டெப் பேக். எடுக்கலான்னு தான்டா பாக்குறேன். எவனு ஏமாற மாட்டேங்கிறான். பாக்கெட்ட பாரு. பாக்கெட்ல எவனும் இப்ப வைக்கிறது இல்லடா. உன் பாக்கெட்ல பாரியா? நான் பாக்கெட்டே வச்சு சட்டை தைக்கிறது இல்லடா. ஒரு வாரம் டைம் கொடுங்கடா. உங்க கடன்களை எல்லாம் எவனையாவது பேக்ல அறுத்து கொண்டு வந்து கொடுக்குறேன். யோ, இனிமே இவங்கிட்ட வாயால பேசக்கூடாது. வேற எதால பேச போறீங்க? இனிமே நானும் உங்ககிட்ட வாயால பேச மாட்டேன். பாரு, போண்டாவா தான்டா பேச போறோம். நீதான் வெடிக்குண்டு பாத்தியா? இல்ல சார், நான் போண்டா பாத்தி. நான் போண்டாவை தான் வீசினா அது வெடிச்சிருச்சு. அதெல்லாம் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். என்னடா ஏன் சார் இந்த பம்பாய் டெல்லி இங்கெல்லாம் பாம்பு வச்சு பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் வெடிச்சுதே, அவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் நீ பேசாத, கவர்மெண்ட் மேட்டர். இது மட்டும் என்ன பிரைவேட் மேட்டரா? ஏயா, அவங்க வெடிச்சது மட்டும் சிவகாசி யானை வெடி, நான் வெடிச்சது மட்டும் ஒரிஜினல் வெடியா? ரெண்டு ஒரே பாம்பு தாயா.
அவங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? உனக்கு வாய் ரொம்ப பெருசியா? ஆமா, எனக்கு 5 மீட்டரு, உனக்கு 2.5 மீட்டரு. எல்லாருக்கும் ஒரு இட்லி நுழைய அளவுக்கு தான் வாயே. போயா உள்ள போயா. எடியா கைய, இது ஓல்டு ஸ்டைல். டோர் ஓபன் பண்ணு, நானே போய்க்கிறேன். எல்லாம் என் தலையெழுத்தியா? மூஞ்சில எழுதிக்க, முதுகுல எழுதிக்க, என்ன பண்ண சொல்ற? போயா. வாங்க வாங்க. என்னடா இது? அப்பா அம்மா புள்ள 3 பேரும் ஜெயிலுக்கா? இவனோட சேராதீங்கன்னு சொன்னேன், சேர்ந்தீங்க, மொத்த குடும்பத்தையும் ஜெயிலுக்கு கொண்டு வந்துட்டான். டேய் எந்தடா? ஆமா, நீ எப்படா இங்க மாட்டின? இந்த அல்வா மோசடிகள் மாட்டிட்டேன். எது அல்வா மோசடியா? அதான் தினசரி பேப்பர்ல வருமே. டேய் அது அவாலா மோசடிடா. அதே தானே. டே, அதுல பெரிய பெரிய விஐபிஸ் தான் மாட்டுவாங்க. நீங்க பெக்கர் ஃபேமிலி, நீங்க எப்படி மாட்டீங்க? ஒருத்தன் பிச்சை போடும் போது அமெரிக்கன் டாலர் போட்டு போயிட்டான். இதை மாத்தலான்னு போனா போலீஸ் ரவுண்ட் கட்டி பிடிச்சிச்சு. ஏண்டா பிச்சை போடுறவன் $1 போடுவான், இல்லனா $1/2 போடுவான். அதுல எப்படி நீ மாட்டின? போலீஸ் அவனை துரத்திட்டு வரும்போது ஒரு கட்டு அமெரிக்கன் டாலர் போட்டான், அதான் மாட்டிக்கிட்டேன். ஓ, நீ அப்படி மாட்டினியா? ஆமாண்ணே. நீங்க எப்படிங்க? சும்மா ஜஸ்ட் வாக். ஜெயில எப்படி வாக் பண்ண முடியும்? வர முடியாதுன்னு தெரியுமல்ல, அப்புறம் என்ன நோண்டி நோண்டி கேக்குறது? சொல்லுங்க. ஜெயில் சூப்பரண்ட் என் ஃப்ரெண்டு, அதான் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். வெளியே பார்த்துட்டு வெளியே போய்க்கலாமே. பேசிட்டு போனேன், விடமாட்டேன்னு உள்ள கொண்டு வந்துட்டாங்க. உங்க குடும்பத்துக்கு நக்கல்றா. சொல்லுங்கண்ணே. டேய், ஒரு போண்டாவில் ஆரம்பிச்ச என் வாழ்க்கை போண்டாவிலேயே முடிஞ்சு போச்சு. எப்படி? 10 வயசுல ஒரு போண்டாவை திருட ஆரம்பிச்சேன். அப்படியே கண்டினியூவா இது வரைக்கும் திருடிட்டு இருந்தேன். நேத்துக்கு ஒரு கடங்காரன் வந்து என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டான்டா. எனக்கு கோபம் வந்தது, ஒரு போண்டாவை எடுத்து எரிஞ்சேன், அது வெடிச்சிருச்சு. ஆமா, அவளுக்கு இந்த அதிசயத்தை கேட்டியா புழுக்க? நான் மைசூர் போண்டாவை பார்த்திருக்கிறேன், மசாலா போண்டாவை பார்த்திருக்கிறேன், வெங்காய போண்டாவை பார்த்திருக்கேன், ஆனா வெடிகுண்டு போண்டாவை நேத்துக்கு தான் அவளுக்கு நான் பார்த்தேன். சார் போண்டா. போண்டாவா? பால் கொண்டு வரல. பசுமாடு முரண்டு குடிச்சு பால் கொடுக்காதனால கண்ணு குட்டி செத்து போச்சுமா, அதனால கொண்டு வரல. என் குழந்தைக்கு நீ பால் கொடுத்தா அது விஷமாயிடுண்டி. உன் பாலை குடிச்சுதான் உயிர் வாழணுங்கிறது என் குழந்தைக்கு அவசியம் இல்ல. மரத்து போன உன் இதயத்துல மறந்து போன இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க மருந்துக்கும் கூட உனக்கு பால் சுரக்குது. நீ சந்தோஷப்படுறது கடற்கரை இல்ல, திறந்த வழி படுக்கை அறை இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு. ஏய், வெளியே போ. நான் போக மாட்டேன். போடி. என் குழந்தை வேணும், என் குழந்தை கூட. டேய் நிறுத்துடா. அவள் அடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு? ஏற்கனவே அவள் வாழ்க்கையில அடிச்சிட்டியே. என் குழந்தைக்கு பால் கொடுக்க வந்தான், அதனால அடிச்சேன். பால் கொடுத்தா என்னடா தப்பு? பால் கொடுக்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லடா, ஆனா பால் கொடுத்து இவ வந்தா பாரு, அதான் தப்பு. ஏமா, உனக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போனவ நீ. அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணு எப்படி வாழணுன்றதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குமா. மகாபாரதத்துல திரௌபதி 5 பேருக்கு வாழ்க்கப்படலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் ஒத்து வராதுமா. ஓஹோ, நான் ராஜாவோட பழகிறத வச்சுதான் நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்கல்ல? ஏ, ராமன் இல்லாத போது லக்ஷ்மண சீதை காவலா இல்ல? அதுக்காக சீதை லக்ஷ்மணன் கிட்ட தப்பா நடந்துட்டான்னு சொல்ல முடியுமா? நான் என் குழந்தை நினைச்சு தானே செத்துட்டு இருக்கேன். எந்த கையால இறக்கமே இல்லாம என் குழந்தை தூக்கி எறிஞ்சேனோ அந்த பாவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என் குழந்தை வேணும். ப்ளீஸ், என் குழந்தைய வாங்கி கொடுங்க. என் குழந்தைய வாங்கி கொடுங்க. உனக்கு அவன் வேண்டாம், ஏன்னா அவன் தப்பு பண்ணிட்டான். ஆனா அவனுக்கு பிறந்த குழந்தை மட்டும் வேணும். அதனாலதான் குழந்தை மேல அன்பையும் அவன் மேல நெருப்பையும் அள்ளி கொட்டுற. ஆனா அவன் அன்னைக்கே அந்த குழந்தைய கொண்டிருந்தான்னா இன்னைக்கு பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். நல்ல சகுனமா தெரியுது. நீ வீட்டுக்கு போமா, எல்லாம் நல்லபடியா முடியும். ஆனந்த், விதைச்சவன் நீன்றதுனால விளைச்சலுக்கு நீயே சொந்தக்காரன் முடிவு பண்ணிடாத. அதுல நிலத்துக்கும் பங்கு இருக்குதுடா.
அது மட்டும் இல்லடா, நட்புங்கிறது வேற, வாழ்க்கைங்கிறது வேறடா. நட்பு நதி மாதிரினா, வாழ்க்கை கடல் மாதிரிடா. நான் நதியில நீந்துறேன், கரை சேர்ந்துருவேன். நீ கடல்ல நீந்துற, புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். பந்தலிலே அழகான வெள்ளி நிலா, ஆகாய பந்தலிலே அழகான வெள்ளி நிலா, தாலாட்டு கேக்குதம்மா தாயில்லாத பிள்ளை நிலா, தாலாட்டு கேக்குதம்மா தாயில்லாத பிள்ளை நிலா, ஆகாய பந்தலிலே அழகான வெள்ளி நிலா. என்ன குறை உனக்கு வைத்தேன், உன்னிடத்தில் உயிரை வைத்தேன், பெற்றெடுத்த அன்னை என்றும் தந்தை என்றும் நான் இருந்தேன். என்னுடைய அவசரத்தில் கண்மயங்கி ஆத்திரத்தில் உன்னை பெற்ற காரணத்தால் பாரமெல்லாம் நான் சுமந்தேன். நட்டரிதை என்ன செய்யும் நான் புரிந்த குற்றத்துக்கு, நல்ல மரம் ஆகும் வரை நான் இருப்பேன் காவலுக்கு. ஆகாய பந்தலிலே அழகான வெள்ளி நிலா. ஆகாய பந்தலிலே அழகான வெள்ளி நிலா, ஆகாய பந்தலிலே அழகான வெள்ளி நிலா, தாலாட்டு கேக்குதம்மா தாயில்லாத பிள்ளை நிலா, தாலாட்டு கேக்குதம்மா தாயில்லாத பிள்ளை நிலா. ஆகாய பந்தலிலே அழகான வெள்ளி நிலா. என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணு இல்லடா, யாரோ பின்னாடி முதுகுல பலம் அடிச்ச மாதிரி வலிக்குது. குடிக்க தண்ணி கூட. ஏதாவது கனவு கண்டிருப்ப, இது கூட சரியா போயிடும். குடா. இப்ப எப்படியா இருக்கு? பரவாயில்லடா. வரா.
என்னமா பண்ணுது? என்னால வலி தாங்க முடியலம்மா. பால் கொடுக்கல இப்படிதான் போலாம். உங்க ஸ்பைனல்ல நல்லா அடிபட்டு இருக்கு. ஆமா, இது எப்படி ஏற்பட்டது? கீழே விழுந்தீங்களா? இல்ல டாக்டர். ஏதாவது ஆக்சிடென்ட்? இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமா டாக்டர், ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு கொடுத்த ராங் இன்ஃபர்மேஷன்ல என்ன போலீஸ்ல பிடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் பொறுத்துக்குமா. மேடம், உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஹலோ, நான் தாங்க பேசுறேன். செக்அப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. மாமா வைசாலி, உட்காருமா. டாக்டர், இப்ப வந்துட்டு போன பேஷண்ட், அவருக்கு என்னாச்சு? ஆஸ் ஏ டாக்டர் ஒரு பேஷண்ட பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாதுமா. நானும் ஒரு பேஷண்ட் தான். வாழ்க்கையில என்ன சொல்ற? அவரை பத்தி இவ்வளவு அக்கறையா நீ எதுக்கு கேக்குற? அவரோட குழந்தைக்கு அம்மா. ஓகே, சொல்றேன். அவர் ஒரு நியூரோ பேஷண்ட். இதை இப்படியே விட்டுட்டாருன்னா எந்த நேரத்திலும் பேரலிசிஸ் அட்டாக் வர சான்சஸ் இருக்கு. ஐ மீன், கை கால் விளங்காம போகலாம். ஒரு பொண்ணு கொடுத்த இன்ஃபர்மேஷனால போலீஸ் எடுத்த ராங் ஆக்ஷன். பாவம், அவர் லைஃபே பாதிச்செடுத்து. காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க போனான்னு தெரியலையே. குழந்தைய வேற தூக்கிட்டு போயிருக்கான். யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. நண்பனே சரியில்லை, அப்புறம் எடுடா அந்த வீட்டுக்கு கேட்டு வடங்க. என்னடா பாக்குற? என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியாடா? நீ எல்லாம் ஒரு நண்பனாடா. நீ நானும் அண்ணன் தம்பிய பிறக்காம இருக்கலாம்டா. ஆனா உனக்கு ஒண்ணு, அது எனக்கும் தான் தெரியுமா. என்கிட்ட சொல்றதுக்கு என்னடா? என்னடே, உனக்கு எவ்வளவு நல்லடா இப்படி இருக்குது. அந்த பொண்ணை நான் பார்த்தேன்டா. அவ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அந்த பொண்ணாலதான் நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன்னு சொல்லி வருத்தப்பட்ட. எனக்கு அதெல்லாம் பெரிய வருத்தம் இல்லடா. அந்த பொண்ணு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு நான் மூணாவது மனுஷன் ஆயிட்டேன் பாத்தியா. அதை தாண்டா என்னால தாங்க முடியல. இன்னைக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கோ ஆனந்த். என் சொத்தை வித்தாவது உன்னை நான் காப்பாத்துறேன். போதுவா? வா, டாக்டர்கிட்ட போலாம் வா. இல்ல அடிக்கலாம். இல்ல அடிக்கலாம். எனக்கு நீ ஒரு உதவி செய்வியாடா? என்ன? நான் செத்து போயிட்டா என் குழந்தைய நீ காப்பாத்துவியாடா? உன் சாவு முடிவு பண்றதுக்கு நீ யாரா? சரி, இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன முடிவு சொல்ல போறடா? தீர்ப்பே வந்துருச்சு. சாட்சி லேட்டா வந்து என்னடா பண்றது? ஓஹோ, என் பாஷையிலேயே பேசுறியா? தீர்ப்பு, சாட்சியா? அதுக்கு மேல அப்பீல்னு ஒண்ணு இருக்குதுடா.
போயிட்டேன். பதில் சொல்லிட்டு போங்க. ஆனந்த் குழந்தைய எடுத்துக்க சொல்றாமா. ஏமா குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு இவ்வளவு நாள் போராடின. இப்ப அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்க போது குழந்தைய கொடுக்கறா. இப்ப ஏன் வேண்டாங்கிற? குழந்தை இப்ப கிடைச்சிடும். ஒரு பொண்ணா பிறந்துட்டா அவளை தொடர உரிமை அவன் புருஷனுக்கு மட்டும்தான். ஆனா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு தாய் ஆயிட்டு புருஷன் யாருன்னு கேள்விக்குறையா நிக்கிற எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும். ஆபரேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த தாலி என் கழுத்துல கட்டிட்டு போ சொல்லுங்க. அவரு கூட வாழணும்னு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா வாழ்நாள் பூரா அவருக்காக இந்த தாலி நான் சுமந்துடுறேன். அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இல்லைன்னா அவரு கூட வாழ்ந்துட்டேன்ற பெருமையோட வீட்டுல ரெஸ்பான்ஸே காணா. நிறுத்தியா சும்மா நீ பாட்டு குரல் விட்டுட்டு இருக்க. பட பேஜாராக்கிது. ஏயா
குழந்தை பிறந்த போது போட்ட கூச்சல், ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறுத்தலையா? கூவ உனக்கு மட்டும் தான் தெரியுமா? எனக்கும் தெரியும். எங்க கூவ? அம்மா, அப்பாவை காணோம். எங்க இது? என்னது?